அடிப்பொடி கொண்டே அகிலாண்ட வியாபாரம் தனியாம்சம் வாம்சூம் தவ சரணபங்கேரு ஹபவம் விரிஞ்சிஹி சம்சித்வன் விரசயதி லோகான் அவிகலம் வகன்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரஹா சம்ஷூத்யைனம் பஜதி பசித்தோத்துளனவிதிம் தவ உனது சரண பங்கேருஹவம் பாத தாமரையில் உண்டான தனியாம்சம் மிக நுண்ணியதான பாம்சூம் தூளியை விரிஞ்சிகி பிரம்மன் சஞ்சிவன் சம்பாதித்து அதைக் கொண்டே லோகான் எல்லா உலகுகளையும் அவிகலம் முழுமையாக விரசயதி நிர்மாணிக்கிறார். ஏனம் இதனை பாத தூளியை, அதாவது இதைக் கொண்டு படைக்கப்பட்ட உலகுகளை சௌரிஹி மகாவிஷ்ணு கதமபி எவ்வாறோ சகஸ்ரேன சிரசாம் 1000 தலைகளால் வகதி தாங்குகிறார். ஏனம் இதனை ஹர ருத்ரன் சம்ஷூத்திய நன்கு பொடியாக்கி பசித உத்தூளன விதம் திருநீறு பூசிக்கொள்ளும் முறையை பஜதி அனுஷ்டிக்கிறார். இது 2வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ஆராத்யாம் என்று சொன்னதையே இங்கே விஸ்தரித்து திரிமூர்த்திகளும் அம்பாளுடைய கிருபா லேசத்தால் அருள் திவலையால் தான் தங்களுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற பெரிய காரியங்களை செய்கிறார்கள் என்கிறார். அம்பாளுடைய ஒரு பாத தூளியைக் கொண்டே பிரம்மா இத்தனை லோகங்களையும் படைக்கிறாராம். பாம்சு என்றால் பாத தூளி. அந்த பாத தூளியிலேயும் கூட பொடியோண்டு தூளி என்பதாக தனியாம்சம் என்று போட்டிருக்கிறார். பரபிரம்மத்தின் பூர்ண சக்தி ஒரு ரூபம் எடுத்துக் கொள்ளும் போது அதன் பாதத்தின் பொடி எத்தனை தூளியே 14 லோக சிருஷ்டிக்கும் தேவையான மூல பதார்த்தத்தை கொடுத்து விடுகிறது. இது சிருஷ்டி சமாச்சாரம். அப்புறம் பரிபாலனம். அனந்த பத்மநாபன் என்று சொல்லப்படும் விஷ்ணுவின் ஒரு ரூபமேதான் அவர் சயனித்துக் கொண்டிருக்கும் அனந்தனும், அதாவது ஆதிசேஷனும். அவன் 1000 தலைமேல் தாங்கிக் கொண்டு பரிபாலிக்கிறானே. இந்த லோகம், இது அம்பாளுடைய அந்த ஒரு அங்கிரேணு அடிப்பொடிதான். விஷ்ணுவுக்கு இங்கே சௌரி என்று பெயர் சொல்லியிருக்கிறார். திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் என்று சுவாமிக்கு பெயர். யது வம்சத்தில் சூரன் என்கிறவனின் பிள்ளை வழி பேரனாக பிறந்ததால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சௌரி என்று பெயர். பலராமனுக்கும் அதே பெயர் கொடுக்க நியாயமுண்டு. இவருக்கும் அவர் அண்ணா ஆனதினால் அதுவே கூட அதிக நியாயமும் கூட. அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவும் சொல்கிறோம், சேஷாவதாரம் என்றும் சொல்கிறோம். அதனால் மகாவிஷ்ணுவையே சேஷனாகச் சொல்லி அவர் 1000 தலையாலும் லோகங்களை தாங்குவதாக சொல்வதும் தப்பில்லைதானே. புருஷோத்தமனான பகவானைப் பற்றி புருஷ சூக்தம் ஆரம்பிக்கிற போதே சஹஸ்ர சீருஷாக்காரன் என்றுதான் சொல்கிறது. தலையினால் தாங்குகிறார் என்றால் லோகங்களை உருண்டு போகாமல் ஸ்திரப்படுத்தி தூக்குகிறார் என்பது நேர் அர்த்தம். உள்ளர்த்தம் பரிபாலிக்கிறார் என்பதே. கதமபி எப்படியோ இந்த காரியத்தை அவர் பண்ணுகிறார் என்று ஆச்சாரியால் சொல்கிறார். கஷ்டமான சாதனைதான், ஆனாலும் எப்படியோ கதமபி அதை சாதிக்கிறார் என்று தாத்பரியம். பாத தூளியைக் கொண்டு பிரம்மா சிருஷ்டி காரியம் பண்ணுவதற்கு கதமபி போடவில்லை. அப்புறம் ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுவதை சொல்லும் போதும் போடவில்லை. இங்கே மட்டும் போட்டிருக்கிறார். ஏனென்றால் சிருஷ்டி என்பது கொஞ்ச நாழி பண்ணி முடித்து போகிற காரியம். சம்ஹாரமோ அதைவிட குறைச்சல் நாழியே பிடிப்பது. ஒன்றை உண்டாக்குவதை விட அழிப்பது சுலபம்தானே. ஆனால் ஜகத் பரிபாலனம் என்பதுதான் ரொம்ப நீண்ட காலம், யுகங்கள் கல்பங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை நீண்ட காலம் விஷ்ணு ஜகத்தை தாங்குகிறாரே என்பதால் தான் இங்கே மாத்திரம் கதமபி போட்டிருக்கிறார். பெரியவர்களுடைய பாத தூளியை சிரசில் வகிப்பதே முறை. அதுவே பெரிய பாக்கியம். 14 லோகமாகவும் ஆகியுள்ள அம்பாளுடைய பாத தூளியை மகாவிஷ்ணு சிரசில் வகிக்கிறார். இவர் சிரசில் வகிக்கிறார் என்றால் ஈஸ்வரனோ சர்வாங்கத்திலும் பஸ்மோத்தூளனமாக பூசிக்கொண்டிருக்கிறார். முழு நீரு பூசிய முனிவர் என்று பெரிய புராணம் சொல்லும் தொகையடியார்களில் ஈஸ்வரனையும் சேர்த்து விடலாம் போல் இருக்கிறது. பாததூளி சதுர்தச லோகங்களாகவும் ஆயிற்றல்லவா. சம்ஹார காலத்தில் அது அவ்வளவையும் ஈஸ்வரன் பொடி பொடியாக பஸ்மம் பண்ணி, இதற்கு மூலம் அம்பாளின் பாததூளியானதால் இதுவே அதுதான் என்ற எண்ணத்தில் அதை சரீரம் பூராகவும் பூசிக்கொள்கிறாராம். செக்கச் சிவந்த அம்பாளுடைய பாதத்தின் தூளி ஸ்வபாவத்தில் சிவப்பாகத்தான் இருக்கும்.
வேதமாதா அம்பாளின் பாதத்தில் தலை வைத்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சிவப்பு பொடி அவள் வகுட்டிலே குங்குமமாக ஒட்டிக்கொள்கிறது என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ச தூளிகா. அந்த குங்குமப் பொடிகளில் ஒன்று அப்புறம் பிரளயாக்னியில் பஸ்ப விபூதியாக உருமாறியிருக்கிறது. சுவாமி பிரசாதமாக விபூதி, அம்பாள் பிரசாதமாக குங்குமம் கொடுப்பது வழக்கம். இங்கே அம்பாள் குங்குமமே சுவாமிக்கு விபூதி ஆயிருக்கிறது. திரிமூர்த்திகளும் அவளை ஆராதிக்கிறார்கள் என்று மேல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு இங்கே அவர்களுடைய திரிமூர்த்திகளுடைய கிருத்தியங்களை சொல்லியிருப்பதால் அந்த ஆராதனா பலனாக பெற்ற அவளுடைய அனுக்கிரக பலத்தின் மேல்தான் அவர்கள் இந்த காரியங்களை செய்ய முடிகிறது என்ற உண்மை தொக்கி நிற்கிறது. பாதத்தில் தொடங்கலாமா? முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் மாதிரியானது. இரண்டாவதில் தான் ஸ்தோத்திரம் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். பாததூளி மகிமையோடு ஆரம்பித்திருக்கிறது. புருஷ தெய்வ வர்ணனையில்தானே பாதத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஸ்திரீ தெய்வத்திற்கு சிரசில் அல்லவா ஆரம்பிப்பது சம்பிரதாயம். ஏன் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறது என்று தோன்றலாம். அங்கமாக ஒரு ஆர்டரில் முழு ஸ்வரூபத்தையும் வர்ணித்துக் கொண்டு போகும்போதுதான் புருஷ தெய்வத்துக்கு பாதாதி கேசம், பெண் தெய்வத்திற்கு கேசாதி பாதம் என்பது. இங்கே இந்த ஆனந்தலகரி செக்ஷனில் அப்படி பாதத்தில் இருந்து ஆரம்பித்து மேல் வரிசையில் வர்ணித்துக் கொண்டு போவதாக ஸ்லோகங்கள் இல்லை. சௌந்தர்யலகரி என்றே சொல்லப்படும் பின் செக்ஷனில்தான் வரிசை கிரமமாக அங்க வர்ணனை வருவது. அங்கே எப்படி சம்பிரதாயமோ அப்படி சிரசில் உள்ள கிரீடத்தில் ஆரம்பித்திருக்கிறார். அப்புறம் இறங்கு வரிசையாக பாதம் வரை கொண்டு முடித்திருக்கிறார். பூர்ணமான ஸ்வரூப வர்ணனை கிரமம் என்று எடுத்துக் கொள்ளாத போது எந்த தெய்வம் ஆனாலும் முதலில் அதன் பாதத்தை பிடிக்கத்தான் போக வேண்டும். சரணாகதி என்று விழுவது பாதத்தில்தான். பக்தனின் சிரசில் பாதத்தை வைத்துத்தான் குரு ரூபமாக தெய்வம் தீட்சை கொடுப்பதும். அம்பாள் அம்மாவுக்கு அம்மா, குருவுக்கு குரு. அதனால் அம்மா என்று அவள் காலை கட்டிக்கொள்வதானாலும் சரி, குரு என்று தீட்சை கேட்டாலும் சரி, பாதத்தை தான் பிடிக்கணும். ஆகையால் ஸ்தோத்திரத்தை இப்படி ஆரம்பிப்பது முறையானதுதான். இன்னொன்று கூட, சிவன் சக்தியுக்தன் என்றால் சக்தியும் சிவயுக்தைதான். அவர்கள் அர்த்தநாரீஸ்வரர்களாக இருப்பதால் சிவனை பற்றி கேசாதி பாத வர்ணனையும் பண்ண நியாயம் உண்டென்று அப்படி ஒரு ஸ்துதி ஆச்சாரியால் செய்திருக்கிறார். அதே நியாயத்தில்தான் அம்பாளை பாதாதி கேசமாக கூட வர்ணிக்கலாம்தான். இங்கே அப்படி வர்ணனை தொடர்ந்து போகாவிட்டாலும் பாதத்தில் ஆரம்பித்ததிலேயே சிவா பின்னையாக, சிவனிடம் இருந்து பிரிவற்றவளாக அம்பாள் இருப்பதையும் காட்டிய மாதிரி வைத்துக் கொள்ளலாம். எந்த விஷயத்திற்கும் ஆரம்பத்தை அடி என்று சொல்வது வழக்கம். அடியில் இருந்து நுனிவரை என்று சொல்கிறோம். அந்த ரீதியிலும் அம்பாளின் அடியில் ஆரம்பித்துக் கொண்டு போவதுதானே முறை. அடுத்த 2 ஸ்லோகங்களும் கூட அம்பாளுடைய பாத மகிமையைத்தான் சொல்கின்றன. திருவடிக்கும் அடியிலுள்ள தூளியின் மகிமையை முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் திருவடி மகிமையை சொல்கிறார். இக பர நலன் தரும் இணையடிப்பொடி. திருவடி தூளி என்னவெல்லாம் அனுகிரகம் செய்கிறது என்று 3ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிரபஞ்ச விவகாரம் முழுக்க அதனாலேயே என்று 2வது ஸ்லோகத்தில் சொன்னபின் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவர்களுக்கு அது எப்படியெல்லாம் அனுகிரகிக்கிறது, பிரபஞ்சத்தில் இருந்தே விடுவித்தும் அனுகிரகிக்கிறது என்று சொல்கிறார். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர தீப நகரி. அவித்யா என்றால் அஞ்ஞானம். அது ஒரு பெரிய இருட்டு. திமிரம் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கும் இருட்டு. ஸ்வயஜோதியாக உள்ள ஆத்மா தெரியாதபடி அஞ்ஞான இருட்டு செய்கிறது. இப்படி அஞ்ஞானியாக இருப்பவர்களுக்கு சூரியோதய ஸ்தானமான ஒரு பிரகாசமான நகரம் மாதிரி ஞான வெளிச்சத்தை அம்பாளின் பாத தூளி கொடுக்கிறது. மிகிரன் என்றால் சூரியன். தீப நகரம் என்பது ஒரு தீவில் உள்ள நகரம். உதய காலத்தில் பார்த்தால் சூரியன் சமுத்திர மத்தியில் இருக்கும் ஒரு தீவில் இருந்து எழும்புகிற மாதிரி தோன்றும். அதை வைத்தே இங்கே சொல்லியிருக்கிறது. அஞ்ஞான தமசுக்கு சூரியனாக அம்பாளின் பாத தூளி இருக்கிறது என்று சொன்னாலே போதுமே. சூரியன் உதிக்கிற தீவில் இருக்கும் நகரமாக என்பானேன் என்று நினைப்பவர்கள் வேறே பாடபேதம் சொல்கிறார்கள். திமிர மிகிரோத் தீபநகரி என்று, திமிர மிகிர உபத்தீபன கரி என்று சந்தி பிரியும். உபத்தீபனம் என்றால் பிரகாசமாக தூண்டி விடுவது. ஆகையால்
இப்படி வைத்துக் கொண்டால் அஞ்ஞானம் என்ற உள் இருட்டை போக்கி ஞான பிரகாசத்தை தூண்டிவிடும் சூரியன் என்று அர்த்தம் கொடுக்கும். சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் என்று இரண்டு. பிரபஞ்ச விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட சகுண பிரம்மம் சப்பிரபஞ்சம். பிரபஞ்சமும் அதற்கு ஹேதுவான மாயையும் அடிபட்டு போய் சத்தா மாத்திரம் இருக்கும் நிர்குண பிரம்மம் நிஷ்பிரபஞ்சம். சப்பிரபஞ்சமான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அம்பாளின் பாததூளியை காரணமாகச் சொல்லி முந்தின ஸ்லோகத்தில் அவளை சகுண பிரம்மமாக காட்டினார். இந்த ஸ்லோகத்தில் அவளை மாயை இருள் நீக்கும் சூரிய பிரகாசம் என்று சொல்லி நிஷ்பிரபஞ்சமாக நிர்குண பிரம்மமாக காட்டுகிறார். அவருக்கு அத்வைத நினைப்பு துருத்தி கொண்டு அப்பப்போ வந்துவிடும். பக்தி ஸ்தோத்திரமானாலும் வந்துவிடும். உடனேயே துவைத பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்லவா சொல்ல வந்தோம். அதனால் எதுதான் முடிந்த முடிவான சத்தியமோ லட்சியமோ அதை அத்வைதத்தை எல்லாருக்கும் அங்கங்கே தெரிவிக்கத்தான் வேண்டும் என்றாலும் விஸ்தாரம் பண்ணப்படாது என்று துவைதமாக ஸ்ருதியை இறக்கிவிடுவார். அப்படித்தான் இங்கே அவித்யா தமஸ் நிவர்த்தியானதை சொன்னவிட்டு லோகத்தில் எல்லாரும் ஆசைப்படுகிற புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவித்யை என்பது ஆத்மாவை தெரிந்து கொண்ட மகான்களை தவிர பாக்கி அத்தனை பேரையும் பிடித்திருப்பது. மகா புத்திமான்கள் கெட்டிக்காரர்களும் கூட அவித்யில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அம்பாளின் பத ரஜஸ் தூளி அவித்யை போக்கி ஆத்ம ஞான பிரகாசத்தை அளிக்கிறது என்று உச்சஸ்தானத்தை சொன்னதற்கு அப்புறம் அதற்கு அடுத்தபடியில் அது புத்தி பிரகாசமான உயர்ந்த துவைத ஞானத்தை மந்த புத்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது என்கிறார். ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஜடானாம் என்றால் ஜடம் மாதிரி அறிவு மந்தித்து இருப்பவர்களுக்கு. அவர்கள் அறிவு வறண்டு போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே அம்பாள் பாததூளி ஒரு தேனாக பிரவாகத்தை ஃபவுண்டனாக பீச்சி அடித்து பசுமையாக பண்ணுகிறது. மகரந்த ஸ்ருதிஜா என்றால் தேன் பிரவாகத்தின் ஃபவுண்டன். தேனென்றால் அது ஒரு புஷ்பத்தில் தானே ஊறும். இங்கே அப்படிப்பட்ட புஷ்பம் எதுவென்றால் சைதன்ய ஸ்தபகம், ஜீவ ஓட்டமுள்ள அறிவென்கிற பூங்கொத்து. சைதன்யம் என்பது சித் என்கிற பரம ஞானம்தான். அதுவே மந்த புத்திக்காரர்களுக்கு புத்தி பிரகாசத்தை தேனாக பாய்ச்சுகிற பூங்கொத்தாக இருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் சைதன்ய குசூமம் என்று வருகிறது. குசூமம் என்றால் புஷ்பம்தான். ஞான பூங்கோதை என்றே காளஹஸ்தியில் அம்பாளை சொல்கிறது. சைதன்யமே அம்பாளுக்கு அர்க்யோபசாரம். சைதன்யமே அவளுக்கு அர்ச்சனையாகிற புஷ்பம். சைதன்யார்க்கிய சமாராத்யா சைதன்ய குசுமப்பிரியா என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. சேர்ந்தாற்போலவே சதோதிதா தருணாத்ய பாடலா என்றெல்லாமும் நாமாக்கள் வருகின்றன. எப்போதும் உதயகாலம் போல பிரசன்னமாக இருப்பவள் சதோதிதா. உதயசூரியன் மாதிரி ஜோதி சிவப்பாக இருப்பவள் தருணாதித்ய பாடலா. ஆச்சாரியாள் திமிர மிகிர தீப நகரி என்றும் சைதன்ய ஸ்தபகம் என்றும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது சகஸ்ரநாமத்தின் இன்ஸ்பிரேஷனிலேயே இருக்கலாம். அவருக்கு சகஸ்ரநாம நினைவு என்றால் மூகருக்கு அவர் சொல்லியிருப்பதன் நினைவு. சைதன்ய ஸ்தபகம் என்று ஆச்சாரியாள் சொன்னதன் நினைவிலேயே மூகர் பஞ்சசதியின் ஆரம்ப ஸ்லோகத்திலே அம்பாளை பரச்சித் ரூபா என்று சொல்லி அந்த சித்தே கருணை வடிவமாகி காஷ்மீர ஸ்தபகம், அதாவது குங்குமப்பூவின் பூங்கொத்து மாதிரி அத்தனை கோமளமான சரீரம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தில் ஒரு கொடி படர்கிற மாதிரி எழுந்தருள் இருக்கிறது என்று பாடியிருக்கிறார். காரண பரச்சித் ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீடகதா காசன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா. சாதாரணமாக லோகஜனங்களுக்கு வேண்டியது அறிவும் செல்வமும் தானே. அம்பாளின் பாததூளி அறிவு பிரகாசம் தருவதை சொன்னவுடனேயே செல்வம் தருவதையும் சொல்கிறார். திரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா. சிந்தாமணி என்பது ஒருத்தர் இஷ்டப்படுவதையெல்லாம் கொடுக்கும் தெய்வாம்சம் உள்ள மணி. எதை சிந்தித்தாலும் தந்துவிடுகிற மணியானதால் அப்படி பெயர். பிலாசபர்ஸ் ஸ்டோன் என்று வெள்ளைக்காரர்கள் ஒன்றை சொல்கிறார்கள். ஆனால் அது வேறே, இது வேறே. பிலாசபர்ஸ் ஸ்டோன் என்பது நாம் ஸ்பர்ஷவேதி என்று சொல்கிற மாதிரியான ஒன்று. அது பட்டால் பித்தளை ஈயம் இரும்பு எதுவானாலும் தங்கமாக மாறிவிடும். அது உலோக கன்வர்ஷன் மட்டுமே பண்ண முடியும். சிந்தாமணி அப்படி இல்லை.
நாம் என்ன இஷ்டப்பட்டாலும் அதை உண்டாக்கி கொடுத்துவிடும். இப்படி 3. காமதேனு, கல்பவிருட்சம், சிந்தாமணி என்று. சிந்தாமணி அச்சேதனமான ஜட பதார்த்தத்தை சேர்ந்தது. கல்லு மண்ணு மாதிரியான பதார்த்த வகை. கல்பவிருட்சம் சேதனமும் ஜடமும் சேர்ந்த தாவர வகை. தாவரங்கள் ஜலத்தை குடிக்கிறது, வேர் கிளை என்று வளர்கிறது, இனவிருத்தி பண்ணிக்கொள்கிறது ஆகிய அம்சங்களால் சேதன ஜாதியில் வருகின்றன.